நமஸ்தே, ஹாய் ஆல். எங்களோட சேனலில் மிஷ்டி தோய் அப்படிங்கிற ரெசிபி போட்டிருக்கோம். மிஷ்டி தோய் அப்படின்னு பார்த்தாக்க இது ஒரு பெங்காலி ஸ்வீட்டு. ஸ்வீட் யோகர்ட்டை தான் மிஷ்டி தோய் அப்படின்னு பெங்காலியில் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷலாக எங்கள் சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ப்ரிப்பரேஷனாக நாங்கள் போட்டிருக்கோம். கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன, கிருஷ்ணருக்கு பிடித்தமான அந்த பால், அந்த தயிர், ஒரு ஸ்வீட்டு எல்லாமே செய்வோம். இந்த மிஷ்டி தோய் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னாக்க இம்பார்ட்டண்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். ஒன்று வந்து பால். அந்த பாலை வந்து 3/4 லிட்டராக இருக்கிற பாலை ஒரு 1/4 லிட்டராக காய்ச்சச்சே, அதாவது அது வந்து 1/3 அளவுக்கு அது வந்து நம்ம சுருக்கிற அளவுக்கு அது காய்ச்சச்சே, அந்த பாலானது சுண்ட சுண்ட காய்ச்சச்சே அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா சுகர் ஆட் பண்ணுவோம். சுகரை எப்படி ஆட் பண்ணுவோம்னா கேரமலைஸ் பண்ணி ஆட் பண்ணுவோம். சுகருங்கிறது வந்து பாகு பதம். முதல்ல வந்து அது ஒரு முத்து பாகா பிசுபிசுப்பு பதம், அதுக்கப்புறம் முத்து பாகு பதம், அதுக்கப்புறம் அரை கம்பி பாகுப்பதம், 1 கம்பி பாகுப்பதம், 2 கம்பி பாகுப்பதம், கேரமலைசேஷன் அப்படின்னு நிறைய விதமான பாகுப்பதங்கள் இருக்கு. அதுல அந்த கேரமலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அந்த சுகர் டேஸ்ட்டை ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த கேரமலைஸ் பண்ண சுகரை இதுக்கு ஆட் பண்ணுவோம். இது வந்து உரக்குத்துவோம், தயிரை உரக்குத்துவோம். உரக்குத்தச்சே அந்த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தயிர், அதாவது அந்த கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர், கர்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த பாலை வந்து உரக்குத்துவோம், அந்த ஆறினதான அந்த பாலில். ஸோ இது வந்து ரொம்ப பெஸ்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் பால், சுகர் அண்ட் தயிர் மூணுமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஹங்கர்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் நாங்கள் வந்து எங்கள் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இந்த நைவேத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப வந்து கிருஷ்ணருக்கு உகந்ததான அந்த பால், தயிர், அந்த சர்க்கரை சேர்த்து செய்யறதுனால அந்த குழந்தை அப்படின்னு நம்ம கிருஷ்ணரை நம்ம இந்தியன் மித்தாலஜியில எப்படி நம்ம வந்து கிருஷ்ணரை அசோசியேட் பண்றோமோ அந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பிடித்தமான ஒரு ஸ்வீட்டு, அதான ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இது வந்து தயிரும் ஆகுது, ரொம்ப ப்ரோபயோட்டிக் ரிச், இது ரொம்ப கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் இருக்கு இந்த டிஷ்க்கு. இந்த மிஷ்டி தோய் எப்படி பண்றது அப்படிங்கிற எங்க வீடியோவை நீங்க எங்க சேனல்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்க வீட்லயும் கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணுங்க. ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி டு ஆல். இன்னைக்கு எங்க வீட்டில் நாங்கள் தயாரித்ததான பெங்காலி ஸ்வீட்டான மிஷ்டி தோய் வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. இது ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் எப்படி தயாரித்தோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறோம். முதல்ல ஒரு 3/4 லிட்டர் அளவு பாலை எடுத்து அதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் போட்டு காய்ச்சி அப்படியே கைவிடாமல் அதை அப்படியே கிளறி மீடியம் அல்லது மீடியம் லோ ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சு நல்லா கிளறி அந்த 3/4 லிட்டர் பால் 1/4 அளவு 1/4 ஆஃப் 3/4 லிட்டர் அந்த அளவுக்கு சுண்டுற வரைக்கும் கைவிடாமல் அப்படியே கிளறி இந்த அளவுக்கு அந்த பாலை சுண்ட வச்சுருக்கேன். அது அப்படியே ஆறிட்டு இருக்கட்டும் அந்த பாத்திரத்துலேயே. மீன்வைல் ஒரு அடிகனமான வானிலையில் ஒரு 75 கிராம்ஸ் அளவு சுகர் போட்டிருக்கேன். இந்த சுகரை கேரமலைஸ் பண்ண போகிறோம். அந்த கேரமலைஸ்ட் சுகர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ பாருங்கள், கேரமலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த கேரமலைசேஷன் ப்ராசஸ்ங்கிறது பியூட்டிஃபுல்லான ப்ராசஸ். அந்த சுகர் கிறிஸ்டல்ஸ் எல்லாம் அப்படியே லேசாக மெல்ட் ஆக ஆரம்பித்து கேரமலைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் லைட் ஹனி கலர் இந்த ரெசிபிக்கு. ஸோ லைட் ஹனி கலர் வர வரைக்கும் நம்ம அப்படியே கான்ஸ்டண்ட்டாக ஜென்டிலாக கலரி விட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கரெக்ட் கேரமலைஸ்ட் கன்சிஸ்டன்சி ஃபார் மிஷ்டி தோய், லைட் ஹனி கலர். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அந்த 3/4 லிட்டர் பாலை 1/4 அளவு சுண்ட வச்சோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு கரண்டி அளவு அந்த பாலை எடுத்து அப்படியே இந்த கேரமலைஸ் சுகரில் போட்டு அப்படியே கலந்து ஒரு 1 மினிட் அளவு நம்ம அடுப்பை வச்சு ஆஃப் பண்ணிடலாம். இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், அதனால் பார்த்து போடுங்க. நல்லா அந்த கேரமலைஸ் சுகர் ஃபுல்லாக இந்த ஒரு கரண்டி பாலில் அப்படியே நல்லா கலந்து வந்திருக்கும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம். ஆற விட்டுட்டு இதை அப்படியே நம்ம ஆற வச்சதான அந்த சுண்டை கொதிக்க விட்ட பாலில் நம்ம கலக்க போகிறோம். மிஷ்டி தோய்க்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் மில்க், அதாவது கண்டென்ஸ் பண்ண மில்க்கு. அதே மாதிரி பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சுகர் சிரப், அதாவது கேரமலைஸ் சுகர். பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தயிர் போட்டும் உரக்குத்த போகிறோம். ஹங்கர்ட்ஸ் அல்லது கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர், அதை போட்டு தான் இதை உரக்குத்த போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து நல்ல எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்தாச்சு. சுண்டை கொதிக்க விட்ட பாலை அந்த கேரமலைஸ் சுகரோடு நம்ம கலந்து அந்த ஒரு கரண்டி
அந்த பாலோடு சேர்த்து நல்லா கலந்து இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. ஸோ இப்போது நம்ம இதை உர போட போகிறோம். அந்த உர குத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஹங்கர்ட்ஸ் அல்லது கட்டி தொங்க விடப்பட்ட கெட்டி தயிர். இந்த ஹங்கர்ட்ஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறதான வீடியோவையும் எங்கள் சேனலில் நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா ப்ளீஸ் போய் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நான் இதுக்கு உர குத்த போடுறேன். போட்டுட்டு நல்ல கரண்டியால் நம்ம போட்டதான அந்த ஹங்கர்ட்ஸை அப்படியே அந்த பாலோடையும் அந்த கேரமலைஸ் சுகரோடையும் அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். இதுதான் ட்ரெடிஷ்னல் பாட்ஸு, மிஷ்டி தோசை பண்ணக்கூடியதான அந்த க்ளே பாட்ஸ். அதை கொஞ்சமாக அந்த ஹங்கர்ட்ஸ் போட்டு அப்படியே க்ரீஸ் பண்ணிடலாம். ஒரு சிலிக்கான் ஸ்பேட்யூலா அல்லது சிலிக்கான் ப்ரஷ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை அப்படியே நீங்கள் நல்லா கோட் பண்ணிடலாம். இதில் தான் ட்ரெடிஷ்னலாக மிஷ்டி தோயை பெங்காலில் சர்வ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோட் பண்ணதான அந்த க்ளே பாட்ஸில் நம்ம வந்து இந்த மிஷ்டி தோயை எடுத்து போட்டு அதை அப்படியே செட் பண்ண விட போகிறோம். இதை ஓவர் நைட் செட் பண்ணாக்கா கொஞ்சம் ஜாஸ்தி புளிக்காமல் இருக்கும். அல்லது நீங்கள் பகலில் செட் பண்ணுறீங்கனாக்கா ஜாஸ்தி புளிக்காத மாதிரியான ஒரு டைமாக சூஸ் பண்ணி செட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அவர்ஸ் ஆகிடுது. நம்மளோட மிஷ்டி தோய் தயார்.